ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ். இன்னைக்கு நான் வெரி குட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அபவுட் த பேப்ஸ்மியர். பேப்ஸ்மியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜஸில் சர்விக்கல் கேன்சரை பற்றி டிடெக்ட் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட் பேர் தான் பேப்ஸ்மியர். ஸோ இந்த பேப்ஸ்மியரை பற்றி நிறைய பேர் ஆஃப் லேட் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஃபீமேல்ஸும் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட செல்ஸில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா, இல்லை நமக்கு கேன்சர் ஃப்யூச்சரில் வர சான்சஸ் இருக்கா, ஆர் ஆல்ரெடி அந்த மாதிரி ஏதாவது கேன்சர் இருக்கா அப்படின்றத கிளியராக இந்த டெஸ்ட் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே முடிஞ்சிடும். இவங்க ப்ரொசீஜர் டைமில் உங்களுக்கு நர்ஸும் சரி டாக்டர்ஸும் சரி உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்கள் கன்சர்ன் வாங்கிட்டு தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. நான் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்மால் ப்ரொசீஜர் தான். ஒரு சின்ன ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுட்டு உங்கள் யூட்ரஸ் மவுத்லேருந்து கொஞ்சம் செல்ஸை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதை பார்ப்பாங்க. அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் இன்ஃப்ளமேஷன் ஆர் கேன்சரஸ் ஆர் ப்ரீ கேன்சரஸ், இல்லை ஃப்யூச்சரில் வர சான்சஸ் இருக்கா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு மினிமம் 1 வீக்லேருந்து மேக்ஸிமம் 3 வீக்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹாஸ்பிட்டல் நீங்கள் பண்ணுறதை பொறுத்து. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் காட் ஃபார்பிடன் யாருக்கும் ஒன்றும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னா, அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபீமேல்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, நான் ரொம்ப யங் தானே, நான் மிட் 30s இருக்கேன், இல்லை நான் மிட் 20s இருக்கேன், ஸோ எதுக்கு நான் இந்த டெஸ்ட் பண்ணிக்கணும், ஆஃப்டர் 40s ஆர் 50s இயர்ஸ் ஓல்ட் பண்ணிக்கிட்டா போதுமே. ஸோ அப்படி கிடையாது. 21 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸில் உள்ள எல்லா ஃபீமேல்ஸ், எஸ்பெஷலி கல்யாணம் ஆனவங்க இந்த டெஸ்ட்டை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் உங்களோட டாக்டரை பொறுத்து, அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்து அவங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்போன்னு சொல்லுவாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு அப்நார்மாலிட்டி இல்லாத நார்மல் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வர ஃபீமேல்ஸ் எவ்ரி 5 இயர்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தது அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் யுவர் டெஸ்ட் ரிசல்ட்ஸ், உங்களோட கைனகாலஜி சொல்லுவாங்க மேபி ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆர் ஆஃப்டர் 2 ஆர் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோஅப்க்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல். நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நீங்கள் எதுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய கண்ட்ரீஸில் இதை அவேர்னஸ் ப்ரோக்ராம்னாவே கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் கூட நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க டெஸ்ட் எடுத்திருக்காங்க. காட் ஃபார்பிடன் யாருக்கும் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் வரவும் கூடாது. பட் டு பி வெரி ஃப்ரேங்க், அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் தெரிஞ்சுதுன்னா நம்ம அதை ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற மேல்ஸாக இருந்தாலும் சரி ஃபீமேல்ஸாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், இல்லை பசங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே இதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுங்கள். ஸோ ஹெசிடேட் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் எடுங்க. அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரியா.